என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். நேத்து வந்து இப்போ இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை கேட்டாங்க. நான் வந்து ஜட்ஜா இருந்தேன், அவன் டான்ஸரா இருக்கேன்னு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான். ஸோ நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டா இருந்தோம்னாலே நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாங்கிறது தான். வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படத்தோட ப்ரிவியூல நானே வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். படம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா புது தயாரிப்பாளர், புது டைரக்டர், புது டீம் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பா ஒரு விஷயம் என்ன, இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில ஒரு ரொம்ப சகஜமான விஷயம். அதை ரெண்டுமே பாசிட்டிவா பேலன்ஸ்டா போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்ல போனா, தோல்விங்கிறது தான் இட் இஸ் த லேடர் ஃபார் சக்சஸ். அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்து விடாமுயற்சியாம நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா சக்சஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னதான் படம் பண்ணாலும் கடைசியா உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் உங்களோட எழுத்துல தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கு. இது வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எனக்கு 23வது வருஷம் சினிமாவில். கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரெனவுண்ட் ஆக்டர் ஷாம் சார் மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல கதையில நல்ல டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சப்போர்ட் மீ அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட். நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் படம் அஸ்திரம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் மூலிமா தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு, டைரக்டருக்கு, டீமுக்கு எல்லாருக்குமே ஷாம் சார் பற்றியும் ஹீரோயின் மேம் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பேசணும்னு ஆசை. பட் இதுக்கான மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறையா அதை பற்றி பேசுவேன். அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். March 7th படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும். தேங்க்யூ சார். லாஸ்ட் எபிசோட் நீங்க வாங்க எடிட்டர். எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். எங்கள் டீமில் நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பெஸ்ட் மூவிஸில் இது ஒரு சிறந்த படமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த டீமுக்கு மொத்தமாக நீங்கள் வெற்றி பெற செய்யணுங்கிறத பத்திரிகை வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனிமேல் வந்து நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி
நிறைய ஜெயிச்ச படங்களுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ March 7 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஓகேப்பா. அஸ்திரம் எந்த அஸ்திரமும் வரல. அது டைட்டில். அஸ்திரம்னா வெப்பன். அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம். இப்போ நீங்கள் படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். இல்லை, இந்த படத்தில் ஒரு முக்கியமான வெப்பன் படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை ரிவீல் பண்ண ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணாம்னு நான் பார்க்குறேன். ஆனால் படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த நடக்குது. இல்லை, நடக்குது. ஆக்சுவலாக அதை ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம். இல்லை, இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாத்தையும் படத்தில் வைக்க முடியல. ஆக்சுவலாக நிறைய டேட்டா கேதர் பண்ணும். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஃபீலுக்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்கோம். ஆனால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணோம் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு. ஆனால் படத்தில் அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கோம். இல்லை, பார்க்கல. இல்ல, அது ஃபிக்ஷன் பிரதர். இல்ல நீங்க கேக்குறது புரியுது. அது உண்மை. நீங்க சொல்றது வந்து உண்மை கதையை தழுவி பண்ணது. இது ஃபிக்ஷன், எங்களோட கம்ப்ளீட் கற்பனை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். இல்ல சார். ஸோ ஒரு டீமா போய் ஒரு 30 நாள்ல கொடைக்கானல்ல முடிச்சுட்டு வரணுன்றதுதான் பிளான். முதல் ஸ்கெடியூல் மேக்ஸிமம் பிளான் பண்ணபடி போய் ஒரே ஷெடியூல்ல முடிச்சுட்டு வந்துட்டோம் கொடைக்கானல். நல்ல கேள்வி சார். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு படத்துல லேக் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மற்ற விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ணோம்னா ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் சார் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ஒரு அடுத்து கமர்ஷியல் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் ஆட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ. இந்த படத்துல பெரிய நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல அஸ்திரமா தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆனாலும் இந்த கதைக்காக இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் வேற யாரையும் இது பண்ணல அப்படின்னு. இல்ல, ஆக்சுவலா இந்த படத்துல வந்து பிவோட்டல் கேரக்டர் வந்து அகிலன் தான். அவர் மேலதான் டிராவல் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் தான். நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் நீங்க போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. இல்லை சார், கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தால் ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட். அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா, அந்த காலத்துலலாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க. இப்போது எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாம்பிங்ஸ்லாம் நடக்குது. அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அஸ்திரம்ங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா, இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேற எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்னதான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடவே. அது வந்து கொஞ்சம் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க, ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படித்து ஒரு பெரிய ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க. அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல. பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல. அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் டிராவல் பண்ணுறான். கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறதான் முடிவாக சொல்லியிருக்கோம். இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நான் எப்படி பார்க்குறேன் எதை நிறைய
பட் உங்களுக்கு அந்த ஃபைல் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன இப்போ இதுல வந்து லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் பாசிட்டிவாக தான் இருக்கேனே. எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மனிதனா, எனக்கும் பாதிப்பு, எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும். பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான். காலையில் நான் எந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிடுவேன். காரணம் என்னடானா, அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்ணுறதை விட பாசிட்டிவாக எந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்பில். ஏன்னா அதை யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன். அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும். அவரை வந்து நீங்கள் கதையே பேச முடியாதீங்க. பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவன் கடைசியாக என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளையாடணும்னு தான் உன்னைய காப்பாற்றினேன், லெட்ஸ் பிளே. அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் உன்னைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு, அவனும் ஒரு ஷார்ப்பான ஆளு, அவனை அடிச்சு கொல்லாம கைது செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சான். பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு. வந்து ஏதாவது ஒரு சின்ன தோல்வி பட்டா கூட உடனே வந்து வேற விஷயம் போயிடுறாங்க. போதை இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா என்னோட சர்க்கிள்ல 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க வந்து இப்ப தெரியல எழுந்து வந்திருக்கீங்க, இப்ப வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க அவங்க ஏதாவது அட்வைஸ் என்ன பண்ணுவீங்க? உன்னோட ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ டிப்ரெஷன்லையோ போதைக்கு அடிமை ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி பிரைட்டாக எந்திரிச்சு எனர்ஜியாக பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம். கடைசியாக என்ன தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கிறது தான் என்னோட இதாக வச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். நல்ல டான்ஸ் ஆடுவாரு. இந்த படத்துல டான்ஸ் நான் கேட்டா முடியா நீயே கேட்டு நானும் சரி சரி நான் உனக்கா நிறுத்துறேன். சரி 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 சார் ஒண்ணுல ப்ரொடியூசர் பையனும் டைரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால உங்கள்கிட்ட சொன்ன கதையில இருந்து சீனா எடுக்கிறப்ப ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல. ஆக்சுவலாக வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். டைரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார், ஃபர்ஸ்ட் 2 சீன் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் கேட்டேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணிடலாம் சார் 2 சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல. அது ஐயோ இல்ல இல்ல ஒரு ஆசை, முதல் படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. குட்டி குட்டி ரோல் நிறைய படத்துல நடிச்சிருக்கேன். அப்படின்னு நம்ம படம் ஃபர்ஸ்ட் படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியோ பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோவா பண்ணிட்டேன். வேற இல்ல, உண்மையா பேசணும்னா, உண்மையா சொல்லணும்னா, நானும் நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த டீம், இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க, ரொம்ப டிசிப்ளினா இருந்தாங்க. அதனால தான் ஒரு 30 நாள் ஷெட்யூலை வந்து கொடைக்கானல்ல வித்தவுட் எனி சேஞ்சஸ், லேக் இல்லாமல் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூடயே நின்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்டரி தான். ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. இல்லை சார், அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா. இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம். அதில் வந்து 15 கோடி படம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம். படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து 30 days இன் கொடைக்கானல், 10-12 days இன் சென்னை. அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி. பட் 2வது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கவலையாக இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வாரத்தில் அதை வெளியாக்குறேன். சின்ன சீன் தான், ஆனால் மைனூட்டான விஷயம் கேட்டிருந்தீங்க. ஷாம் சார் வந்து 3 விக்டிம் ஃபோன் பண்ணுவாரு. ஜென்சி வீட்டுக்கு ஃபோன் நடித்த படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது ஒரு பிளான்லாம் போட்டோம். இயற்கை 2
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை. பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தான் முழு கதையா தெரியும், எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும், அவருக்கு தான் கதையா தெரியும். அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பா இயற்கை 2 நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.